ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தயிர், பச்சரிசி மாவு, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சிக்கன் கெபாப் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு அதுக்கு கத்திரிக்காவை நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இதுக்கிடையில் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது ஒரு 50% வதங்கினோன்னே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் நல்ல புளிப்பான தக்காளியும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது கூடவே ஒரே பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளிக்கு அப்புறம் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காவோட தக்காளியும் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிறப்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக தயிர் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கிடையில் வதங்கினோன்னா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது தயிர் போடுறதுக்கு பதில் புளி தண்ணியும் விட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்திக்கு, ரசம் சாதத்துக்கு, சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். எல்லாமே வெந்து வந்துருச்சு. இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். புளி போட்டாலும் நல்லாயிருக்கும். இடையில சாதமும் வச்சுட்டேன். சாதமும் ரெடியாகி வந்துருச்சு. அதுக்கிடையில் கடாயில் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திட்டேன். அந்த எடுத்து வச்சுருந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் சாதமும் வெந்து வந்துருச்சு. இந்த கத்திரிக்காய்க்கு பதில் உருளைக்கிழங்கு போட்டாலும் நல்லாயிருக்கும், பீன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம்தான். இன்றைக்கி தயிர் தான், அதனால் தயிர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் ரெடியாகி வந்துருச்சு. போட்டோன்னே பிரட்டி விட வேணாம், கொஞ்சம் நாளைக்கு கழித்து பிரட்டி விட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். மீதி இருந்ததில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தையும் போட்டு பொரித்து எடுத்துட்டேன்.